அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம், முக்ஃபிரத்தே மகாம், நூரே ஜஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இஃபிர் லி வ லிவாலிதைய வ லிஅஸாதீதிய வ லிஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல்-அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரضا நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரضا நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யுல் அஸீம் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் வஅனத்தில் வுஜூஹ் லில் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத் ஹுவல் ஹய்யுல் லதீ லா யனாமு வ லா யமூத். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா. லா இலாஹா இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة أو كما قال صلى الله عليه وآله وصحبه وسلم. சர்வ புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலனம் செய்து அனைத்திற்கும் அதிபதியாகிய தனக்கு நிகர் குஃபுவன் அஹத் யாரும் இல்லை என்று பறைசாட்டிய வெற்றிக்குரிய பாதைகளை நமக்கு வழங்கிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹக்குல் லில் ஆலமீன் அல்லாஹுக்கே சர்வ புகழும். சாந்தியும் சமாதானமும் இருளக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய நேர்வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கிருபையும் கருணையும் என்றென்றும் உண்டாகுவதுடன் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து கியாம நாள் நொடி வரை அனைவர்களுடைய வாழ்விலும் வளமும் நலமும் இஸ்லாத்தின் ஈமானின் ஈகானின் மன உறுதியோடு சத்திய பாதையில் நித்தமும் நீதியாய் நிலைத்திருக்க அற்ப உலகின் சுகண்டிகளை நாம் தேடித் தெரியாமல் நம்மை படைத்த வல்லவனாகிய அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய திட்டங்களை கடமைகளை ரசூல் விலக்கி தந்த காட்டித் தந்த நல்லோர்கள் நாதாக்கள் சென்ற நல்ல பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து அதில் ஸ்தலமாக இருக்க அல்லாஹ் நமக்கு அருள்பாலித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லாக் லாக் சுக்கூர். அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு பல்வேறான நியாமத்துக்கள் வழங்கியிருக்கான். இந்த பல்வேறான நியாமத்துக்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு தேவையான அத்தனை நியாமத்துக்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கான். ஒவ்வொரு நியாமத்துக்களிலும் ஒவ்வொரு அருள் கொடைகளை அல்லாஹ் வச்சிருக்கான். ரஹ்மத்து, மஃபிரத்து, இத்கும் மினன் நீரான், அஃபு, ஆஃபியத்து, ரிஸ்க்.
இத்தனை அருள் கொடைகளை அல்லாஹ் உள்ளே வைத்து ரஹ்மத்தாக நிஅமத்தாக ஆக்கி வைத்ததுடன் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களுக்கு லானத்தாக ஷதீதாக அதாபாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். நாமெல்லாம் கலிமா சொன்னவர்கள். இந்த கலிமாவின் தாத்பரியத்தை இன்னும் நாம் விளங்காமல் இருக்கோம். இந்த கலிமாவுடைய மூலம் என்ன, அந்த கலிமாவிற்குரிய வாழ்க்கையின் தெளிவுகள் என்ன, அந்த வாழ்க்கையை நாம் இன்னைக்கு எப்படி எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திப்பது கூட கிடையாது. கலிமாவுடைய விளக்கம், கலிமாவுடைய கல்வி, இஸ்லாத்துடைய கோட்பாடு, எத்தனை நபர்கள் இன்றைக்கி நாம் விளங்கியவர்களாக அதன் அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கும்போது, உலகத்திற்காக தன்னை அலங்கரித்து போஸ் கொடுத்து தன்னுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் சில சிகை அலங்காரங்கள் செய்து இந்த நாற்ற எஞ்சான் உடம்பிலே துர்நாற்றத்தை உள்ளடக்கி வைத்து கொண்டு இவர்கள் நறுமணத்துடன் இவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் கொடி கட்டி பறந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தட்டி எறிகின்றான். இந்த உலகத்தை தட்டி எறிகின்ற அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தர்றான். இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்தோல். இந்த உலகமும் அதில் உள்ள பொருள் எல்லாம் செத்தது, சாக போகுது, மரணிக்க போகுது, அழிய போகுது. இந்த அழிகின்ற உலகத்திலே அழியா நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு ரோஹானியத்துடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு செத்த நஃப்சானியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஆணிலும் பெண்ணிலும் 97.5 விழுக்காடுகள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. நாம் சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாத்தில் இருக்கின்ற நுட்பங்கள், இஸ்லாத்தில் இருக்கின்ற வெற்றிகள், இஸ்லாத்தை காட்டித்தரப்பட்ட மறைமுகமான கைபுகள் நாம் இன்னும் உணரவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யூமினூன பில் கைப். கைபை யார் ஈமான் கொண்டார்களோ, ஓ யுகீமூன ஸலா, யார் தொழுகையிலே பாபந்தியாக நிலை நின்று தொழுதார்களோ, ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், எனக்காக வேண்டி சம்பாதித்த பொருளை யார் அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே கல்விக்காக, மார்க்கத்திற்காக, பள்ளிக்காக, மதரசாவிற்காக, ஏழை எளியோர்களுக்காக செலவு செய்கின்றார்களோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். கடைசியாக சொல்லலாம், இவர்கள் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் மூமின்கள். அப்போ மூமின் யார்? தன்னைத்தான் ஆதிக்கத்திலே உலக இச்சா பாஷையிலே ஹா 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 என்று இந்த உலகத்தை சம்பாதித்து சேமித்து காடும் வீடும் நிலமும் பங்களாக்களும் மாற்றி மாற்றி ஸ்கூட்டர்களும் வாங்கி நாம் திருப்தியாக ஓட்டி கொண்டிருக்கின்றோமே, என்றாவது ஒரு நாள் மாற்றுகின்ற பொழுது நம்மை மாற்ற முடியுமா, மனைவியை மாற்ற முடியுமா என்று சிந்தித்து பார்த்தது உண்டா? காரணம் என்ன? எல்லாத்தையும் மாற்றலாம், வருஷம் வருஷம் புது வருஷம் பிறந்துருச்சுண்டு. ஆனால் தன்னை மாற்ற முடியல, தன் மனைவி மக்களை மாற்ற முடியல. யார் தினமும் தன்னை மாற்றி புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? சமூகமே எங்கே போய் கொண்டிருக்கின்றாய்? நில், கவனி. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்கள் சுவனபதியாகிவிட்டார்கள். யார் சுவனபதியிலே பூந்து விட்டார்களோ இந்த உலகத்தில் அவர்கள் அழிப்பொருளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களை இந்த உலகம் ஒன்றும் செய்யாது. கடல் பொங்கினாலும், வானம் இடிந்து விழுந்தாலும், பூமி பிளந்தாலும், பூகம்பம் ஏற்பட்டு அவனை ஆட்டி படைத்தாலும் எந்த பயம் இல்லை. ஒரு டைட்டில் கொடுத்துட்டான்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உனக்கு ஏப்பா பயம், உனக்கு ஏப்பா துக்கம், உனக்கு ஏப்பா கவலை? ஒன்றுமே உனக்கு இருக்காது. ஃபல்லாஹு கைரு ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். நாம் உன்னை பாதுகாக்கின்றோம், நாம் உன்னை பாதுகாக்கின்றோம். பாதுகாவலனில் மிகச்சிறந்தவன் நான் என்று அல்லாஹ் தன்னை பறைசாட்டி சொல்லும்போது இந்த சமூகம் ஆணிலும் பெண்களும் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது? தன்னுடைய துர்நாற்ற உடம்பை அலங்கரிக்க குளியலுக்கு சோப்பு, வாசனை சோப்புக்கள், நீர்கள், பிறகு ஆடைகள், பிறகு ஆபரணங்கள் எல்லாம் போடுறீங்க. அது இல்லாமல் இஸ்லாத்தில் அனுமதிக்காத, அனுமதிக்கப்பட முடியாத, அந்நிய ஆணிடத்தில் ஜோவடித்து காண்பிக்க முடியாத பல ஜோவடிப்புகள் உங்களிடத்தில் இருக்கு. ஒன்று லிப்ஸ்டிக் அணிவது, வாயில் போடுறது. இரண்டாவது புருவங்களை வெட்டி கொண்டு பெண்கள் கைமண் இந்த தேவையில்லாத அலங்கரிப்புகள் செய்வது. முதல்ல ஆண்களுக்கு முடிவெட்ட அம்பட்டையும் ஷாப் இருந்துச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு அத்தனையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜோவடிக்க, பார்த்து கொண்டே ஜோவடிக்க, அவள் ரசிக்க, பொம்பளை தான் செய்கிறான், அவள் ரசிக்க, அவளுக்கு என்ன செஞ்சுட்டா பியூட்டி பாரான்.
இஸ்லாம் அனுமதிக்குதா? அது முஸ்லீம் நாடுகளில் ஜாஸ்தி. மலேசியா, சிங்கப்பூர் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறால என்னமா அந்த லிப்டிக்கை போட்டுக்கிறான். இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் பரவுவதை போன்று இன்றைக்கி நமது ஊர்களிலே பரவி காலேஜ் படிக்கும் குட்டிகள், காலேஜ் படிக்கும் பெண்கள் அந்த வாயில் லிப்டிக்கு போட்டுக்கொண்டு ஸ்ப்ரே அடித்துக்கொண்டு செல்வதை பார்க்க முடியுது. இதெல்லாம் அனாச்சாரமா இல்லையா? இது எங்களுடைய உரிமை என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தில் முஸ்லீம் இல்லையே, இதெல்லாம் பழமைவாதிகள் நம்மளை எதுக்கெடுத்தாலும் தடுக்கிறாங்க. இஸ்லாம் என்றும் பழமைதான். இஸ்லாம் என்றும் பழமையான நிலைகளைத்தான் நினைவு கூற வைக்கின்றது. நம்மளை அல்லாஹ் வச்சிருந்தான் சொர்க்கத்தில். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகந்தண்டுக்குள்ளே இருந்தோம், அவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் இருந்தோம். நம்முடைய நிலைகளை எப்படி அல்லாஹ் வச்சிருந்தான்? ஏன் இன்னைக்கு அந்த நிலை இன்னைக்கு மாறி போச்சு? நாம் செய்த பாவங்கள். லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்து, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து வணங்குவதிலிருந்து உங்களுடைய பொண்ணோ பொருளோ உலகமோ உங்களை நாசப்படுத்தி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறக்கடிக்க வேண்டாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜதீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லிக்கொண்டே உங்களை புதுப்பிங்க. எல்லாத்தையும் புதுப்பிக்கிறான். வீடை புதுப்பிக்கிறான், வெள்ளை அடிக்கிறான், பெட்ரூமை புதுப்பிக்கிறான், கட்டளை ஏசியை புதுப்பிக்கிறான், வண்டியை புதுப்பிக்கிறான். புதுப்பிக்க முடியாத ஒரே ஒரு வஸ்து, எதை புதுப்பித்தாலும் அவனையும் மனைவியும் புதுப்பிக்க முடியாது. அதை புதுப்பிப்பது ஒரே ஒரு பொருள். உன்கிட்ட விரும்புவதெல்லாம் உன்னையும் ஒன்றுதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஜதீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவை கொண்டு உங்களை புதுப்பிங்க, உங்களை இஸ்லாத்தில் பதிங்க, உங்களை இஸ்லாத்தில் ரெக்கார்டு செய்து வைங்க சொல்கிறான்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம்? ஓவரான அழிச்சாட்டியமும் அட்டகாசங்களும் நம்மளுக்கு ஆடம்பரங்களும் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், ரெண்டு வஸ்து செய்ய முடியாது இந்த உலகத்தால். ஒன்று, அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்பில் இயற்கையான உணவுகள், இயற்கையான உபாதைகள், இயற்கையான ரஹ்மத்துக்கள், இதை எந்த டிஜிட்டலாலும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர, குர்ஆன் ஹதீஸை தவிர. எந்த நோய்க்கு மருந்து இருந்தாலும் இல்லை என்றாலும் ரூகை போக்குவதற்கு, ரூகை எடுப்பதற்கு மருந்தில்லை குர்ஆனை தவிர, அமல்களை தவிர. ஒருத்தன் 10 மணிக்கு மௌத்தானு இருக்கான், காலையில் அல்லாஹ்ட்ட அழுது கேட்குறான். அவனுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 3 வருஷம் 10 மணியை அல்லாஹ் தள்ளி போடுறான். டயத்தை மாற்றினான். 10 மணிக்கு வேணால் எல்லாம் லோவர் தொழுத உடனே மௌத்தான், இசா தொழுத உடனே, சுபு தொழுத உடனே, தராவி தொழுத உடனே அப்படின்னு கேட்டால் அதை தர்றான். இதை மாற்றிடலாம்ல. முடியாதது குர்ஆனில் எதுவும் இல்லை, இஸ்லாத்தில் எதுவும் இல்லை. நமது வாழ்க்கைகள் எல்லாம் முன்னோக்கி தர்திரியத்தின் பக்கம், இருளின் பக்கம் நம்மை கொண்டு செல்லுகின்றது. நாம் 3 இருளிலிருந்து 4வது வெளிச்சத்திற்கு வந்திருக்கோம். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகந்தண்டு இருளு, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பம் இருளு, நம்ம தாய் கர்ப்பம் இருளு. அதற்கு பிறகு நாம் பிறக்கும்போது ஆனா பெண்ணா என்று தெரியாமல் இருந்தது ஒரு இருள். இதற்கு பிறகுதான் ஆனா பெண்ணா, அல்ஹம்துலில்லாஹ் ஆம்பளை பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ் பொம்பளை பிள்ளை சுகமாக பிறந்துருச்சு, சுக்கூர் செய்கிறோம் அல்லாஹ். இதையாவது நாம் சிந்திச்சோமா? இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப டாப்பில் நகை போகுதுன்றான். நீ டாப்பில் போனாலும் சரி, ஆஃபில் போனாலும் சரி, ஆனில் போனாலும் சரி, நகைக்கு இஸ்லாத்தில் ஒன்றும் மதிப்பே இல்லை. நீங்கள் அரபு நாடு போய் பாருங்கள், எவகலத்துலேயும் நகை இல்லை. ஆனால் சும்மா அந்த கல்யாணத்து அன்னைக்கு போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு முன்னானே பின்னானே ஆட்டிட்டு திரிவானுங்க ஒரு டானிஸ்ண்டு. இதை புலப்பத்த பயிலுக பார்க்குறானுங்க. நம்மூரில் புலப்பத்த பயிலுக, புலப்பத்த சிரிக்கிய எதை பார்க்குதுங்க? டிவியை பார்க்குதுங்க. அப்போது அருள் நிறைந்த இஸ்லாத்தில், இஸ்லாம் நியமத்துக்களும் ரஹ்மத்துக்களும் நோய் நொடி இல்லாத வாழுகளும் தருகின்ற இஸ்லாத்தில் தரித்திரத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற தரித்திரியவானான ஆணும் பெண்ணும் இருக்கும் வரை இந்த உலகத்தில் ரஹ்மத்து தாமதமாகத்தான் இறங்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அரசியல் எழுதிட்டான், சபகத் ரஹ்மத் சபகத் ரஹ்மத்தஹு கலபி, என்னுடைய கோபத்தை ரஹ்மத் மிஞ்சி விட்டது என்று இருக்கான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபம் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பிளர் தண்ணீர் குடிக்க முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க முடியாது, தூக்கம் வராது, வாழ முடியாது, நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு அதிகமாக வரிசிக்கப்பட்டதனால், அர்ஹமுர் ராஹிமீன இர்ஹம்னாவாக இருப்பதால், வக்குர் ரப்பி ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீனாக இருப்பதனால் இன்றைக்கி நமக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அதனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விஷயம் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலை, அல்லாஹ்விடத்திலிருந்து எதுவும் மறைந்ததில்லை. வானிலும் சரி,
விண்ணிலும் சரி, விண்மீன்களிலும் சரி, கோள்களிலும் சரி, பூமியிலும் சரி, அண்டர் கிரவுண்ட் 7 பூமிக்கடியிலும் சரி, 14 உலகத்திலும் சரி, அல்லாவிற்கு மறைந்த ஒரு பொருள் டாட் கூட இருக்காது. லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன். அல்லாவை எந்த வஸ்துவும் மறைக்காது. அல்லாஹ் தெரிகின்றான், நம்ம பார்க்கலாம். ஆனால் நாம் அல்லாவை பார்க்க முடியாததுக்கு குருட்டு கபோதிகளாக இருக்கோம். இதை கண்டு தேடி பிடித்தவர்கள் ஆரிஃபீன்கள், அறிந்தவர்கள், அவுலியா அல்லாக்கள், அல்லாஹ்வை அடைந்தவர்கள், குத்துபுமார்கள், அல்லாஹ்வை ரசித்து ருசித்தவர்கள். இதை நம்புறோமா நம்ம? ஒன்றும் இல்லைங்க. உலகத்தில் பெண்கள் உயர்வானவர்கள், ஆனால் ஊத்த ஜடலத்தை மனிதன் பிரியப்படுறான். அதே மாதிரி ஆண்கள் நல்லவர்கள், அந்த ஊத்த ஜடலத்தை பெண்கள் பிரியப்படுறாங்க. ஆணும் பெண்ணும் கலந்து உறவாடி விட்டால் அந்த நாத்தத்தை குளிக்காமல் இருக்க முடியாது. ஒரு துளி இந்திரியம் மிம்மா இன்மகி, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நுத்ஃபா, பெண்ணின் அந்த ருசி அனுபவிப்பதும் ஒரு துளி நாற்றம். இப்போ இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அங்கீகாரம் கொடுத்து அனுபவிக்க வச்சது அவனுடைய நியாமத் அல்லவா? அவன் நியாமத்தை அனுபவித்து கொண்டு நாம் இன்னைக்கு மாறு புரியலாமா? சகோதர சகோதரிகளே, சொன்னதற்காக வேண்டி வருத்தப்படுவீர்களே, ஆனால் டோன்ட் கேர், அதை பற்றி கவலை இல்லை. டோனர் இல்லாதவர்களை போன்று சொன்னது உண்மைதான் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், எம்மையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். இன்னல்லாஹ லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன். அல்லாஹ்வுக்கு எந்த வஸ்துவும் விண்ணிலும் மண்ணிலும் அதுக்கு கீழும் அதுக்கு மேலும் எதுவும் ஒரு டாட் கூட அல்லாஹ்வுக்கு மறைந்தது அல்ல. பூமியிலையும் சரி, வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலையும் சரி. எப்படி சொல்லித்தான் பார்த்தீங்களா? ஒருத்தர் மனநோய், பிரமை, ஹார்ட் துடிப்பு, பிபி, ப்ரெஷர், சுகர் ஏறிடுச்சு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர்றது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னல்லாஹ லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஒரு 100 தடவை ஓதுங்க, தஸ்மீ எடுத்து இந்த ஆயத்தை நெஞ்சில் ஊதுங்க, தண்ணியில் ஊதுங்க, பானத்தில் ஊதி குடிங்க. உங்களுக்கு அதாவது பிரெட் ப்ரெஷரில் இருந்து ரொட்டி பொரிக்கிற ப்ரெஷர் வரைக்கும் எல்லாமே போயிடும். நார்மலாக வாழுவீங்க. சலாம் சலாம் திபுத்துன் அலைக்கும் ஃபத்ஹுலுஹா ஹாலிதீன். அந்த வாழ்க்கையை எல்லாம் கொடுப்பான். தொடரும் இன்ஷா அல்லாஹ். நாம் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனை கொண்டு நமக்கு நிரூபித்து காண்பித்தானோ, விளக்கம் கொடுத்தானோ, அதை கொண்டு நாம் உயர அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை சீரிய நடைமுறை சத்தியவான்களோடு ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.